रेडियो सिटी पॉडकास्ट, रेडियो सिटी पॉडकास्ट। लव शॉट बाय लव गुरु, ओनली ऑन रेडियो सिटी। எங்கள் அப்பா எந்த அளவுக்கு என்னை மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தாரோ அதே அளவுக்கு மற்றவங்க கிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு தினேஷ். இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. நான் படித்த ஸ்கூல்லேருந்து நாங்கள் அப்போ தங்கியிருந்த வீடு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ டெய்லி ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போவேன். கிரிக்கெட் ப்ராக்டிஸ் முடிஞ்சதும் ரொம்ப டயர்டாக இருப்பேன். அவ்வளோ பெரிய கிட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பாவும் அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். சரி, வெளியில் ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து வந்து என் பேக்கை தூக்கிக்கிட்டு என் கூடயே வீட்டுக்கு நடந்து வருவார். அந்த மாதிரி ஒரு நாள் கூட்டு போகிறதுக்கு எங்கள் அப்பா வந்தார். வழக்கம் போல் வீட்டில் இருந்து அம்மா ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அங்கே ஸ்கூல்லேயே உட்காந்து அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம். எப்போதும் சொல்கிறது போல் அன்னைக்கும் வந்துட்டு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டே வராரு, இங்கே பாருடா, இந்த உலகத்தில் வந்துட்டு ஏமாத்துறவனும் இருப்பான், ஏமாறுறவனும் இருப்பான். நீ ரெண்டாவுமே இருக்கக்கூடாது. அடுத்தவனை ஏமாற்றி உனக்கு என்ன கிடைச்சாலும் அது உங்ககிட்ட நிலைக்காது. ஸோ நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், எத்தனை வாட்டிப்பா சொல்லுவீங்க, எனக்கு தெரியும்பா அப்படின்னா. நிறைய விஷயங்கள் தெரியலாம், ஆனால் எல்லா விஷயத்தையும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் டெய்லி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எப்போவுமே மனசில் இதை பற்றி நீ கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா எங்கே எப்போ எப்படி நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் வருவான்றது நமக்கே தெரியாது. அப்புறம் கோச்சிங்லாம் எப்படி போச்சு அப்படின்னாரு. நல்லா போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ரோட்டோரமாக நல்லா டீசெண்டாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு தாத்தா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தார். அவரும் யார்கிட்டையும் பேசலை, யாரும் அவர்கிட்டையும் பேசுகிற மாதிரி தெரியல. நான் தூரத்துலேருந்தே அவரை பார்த்துட்டேன். ஏன்னா சொன்னேன்ல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தார். ஸோ அவர் எந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்கார், எந்த அளவுக்கு ஆன்ஷியஸாக இருக்கார் அப்படின்றது தூரத்துலேருந்து அவரை பார்க்கும்போது தெரியுது, அவர் பாடி லாங்குவேஜ்லேயே தெரியுது. அதனால் அவரை பார்த்துக்கிட்டே வந்தேன், என்ன பண்ணுறாரு இவர், ஏன் இப்படி நிற்கிறாரு அப்படின்ட்டு. நாங்கள் பக்கத்தில் போக போக எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருந்த தாத்தா திடீர்னு எங்கள் அப்பாவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாரு, திரும்ப எங்கள் அப்பாவை பார்த்தாரு. நாங்கள் பக்கத்தில் போகும்போது ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு எங்கள் அப்பா கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னாரு. எங்கள் அப்பா ரொம்ப பிஸியாக என்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். அதனால் இந்த தாத்தாவை கவனிக்கவே இல்லை. திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீ கேட்ட உடனே யாரா இது அப்படின்னு திரும்பி பார்த்தாரு எங்கள் அப்பா. அந்த தாத்தாவை பார்த்ததும் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த தாத்தா சொன்னார், பாருங்கள், எனக்கு 63 வயசு ஆகுது. என் வீட்டுக்கு நான் 3 பஸ்ஸு பிடிச்சி போகணும். இங்கே டாக்டரை பார்க்க வந்திருந்தேன். வந்த இடத்துல காசை தொலைச்சிட்டேன். கூடவே என் மகளோட நம்பர் எழுதி வச்சுருந்தேன், அதையும் தொலைச்சிட்டேன். இப்போது யாருக்காவது கால் பண்ணி என்னை கூப்பிட்டு போன்னு கூட என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா எனக்கு ஒரு 50 ரூபா கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னப்போ ரொம்ப சாஃப்டாக தான் பேசினார். ஆனால் இந்த 50 ரூபா மேட்ரு வந்தோடனே டப்புன்னு ஒரு மாதிரி ரஃப் ஆகிட்டார். என்னடா பாவம், அந்த தாத்தா அவ்வளோ பணிவாக கேட்டுக்கிட்டு இருக்காரு, இவர் ஏன் இவ்வளோ வரப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா அந்த தாத்தா கிட்ட வரப்பாக பேசுனது கூட தப்பு இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னாரு. இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பாவம் பதறி போயிட்டார். அவர் என்ன சொல்லுவார், 64 வயசு, நரம்பு மாதிரி இருந்தார். அவர் முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, என்னடா நம்மளை போய் இப்படி சந்தேகப்படுறாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். இப்போ சொன்னார், இங்கே பாருங்கள், என் வயசில் ஒருத்தங்கிட்ட போய் பொய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. காசு தொலைஞ்சு போனப்போ அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிடலாம் தான் நினச்சேன். ஆல்ரெடி ரொம்ப தூரம் நடந்துட்டேன், இதுக்கு மேலே நடக்க முடியல, முட்டியெல்லாம் வலிக்குது. இங்கே யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியல. உங்கள் முகத்தை பார்த்தோன்னே ஏதோ நல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சி உங்ககிட்ட கேட்டேன். என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அப்போவும் எங்கள் அப்பா வந்து அவர் ஒரு மாதிரி குதர்க்கமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ நான் எங்கள் அப்பா கொஞ்சம் சைடில் இழுத்து, ஏன்ப்பா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, பாவம் தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறாருல, கொடுங்களேன் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், டேய் உனக்கு என்ன தெரியும், சின்ன பையன், நீ வயசுக்கு எதுவுமே நடந்துக்கோ, சும்மா இரு அப்படின்னாரு. இதுக்கு மேலே என்னத்த சொல்கிறது, நீ ஏன் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 5 அடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டேன். அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் இவர் ஏன் இப்படி மட்டமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு கடுப்பு, இன்னொரு பக்கம் டயர்டாக இருந்துச்சு, வீட்டுக்கு போகணுன்ற கடுப்பு. ஸோ எங்கள் அப்பா பார்த்து லைட்டாக முறைச்சேன். அப்போ கரெக்டாக எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டாரு. அவருக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு போல இருக்குது. சரி, பையன் ஏதோ அவசரத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு 50 ரூபா எடுத்து அந்த தாத்தா கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டார். தாண்டி வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன்ப்பா அந்த தாத்தாவை பார்த்தா உங்களை ஏமாத்துற மாதிரியா தெரியுது, கொடுத்துட்டு வருவீங்களா, அதை விட்டு 1.5 மணி நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, பாவம்ப்பா அப்படின்னு. டேய், பாவமாக தான்டா இருப்பாங்க எல்லாருமே, அதுக்குன்ட்டு உடனே நம்பிடக்கூடாது. 50 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை நம்ம கையிலேருந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறோன்னா 1க்கு 10 தடவை அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கரெக்டாக கேட்டுட்டு
அவங்க நம்புற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். இவர் திருந்த மாட்டார் அப்படின்னு சொல்லி நானும் அவர் கூட வீட்டுக்கு போயிட்டேன். இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 4-5 மாதம் இருக்கும். அப்போ எனக்கு சம்மர் ஹாலிடேஸ், அதனால் கிரிக்கெட் கோச்சிங்கும் கிடையாது, ஸ்கூலும் கிடையாது. நாங்கள் சும்மா பசங்க ஸ்கூலில் கிரிக்கெட் ஆட போயிருந்தோம். ஆடிட்டு ஸ்கூல் பின்னாடி இருக்க பேக்கரியில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கே போயிட்டு அங்கேருந்து பசங்கள்லாம் ஒரு டைரெக்ஷனில் போயிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன், அவன் வீடு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போது அந்த தாத்தாவை மறுபடியும் பார்த்தேன். அதே மாதிரி ரோட்டில் நின்று ரொம்ப சீரியஸாக யார்கிட்டே பேசிகிட்டு இருந்தார். இது அந்த தாத்தாவாச்சு அப்படின்னு சொல்லி நின்று பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு என்னடா பண்ணுற, வா போகலாம் அப்படின்னா. சொன்னேன், இரு அந்த தாத்தாவை எனக்கு தெரியும், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். எங்கள் அப்பா கிட்ட வாங்கின மாதிரியே இன்னொருத்தர்கிட்ட இருந்து அந்த தாத்தா ஒரு 50 ரூபா வாங்கினார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு 4-5 மாதம் கேப்பில் ஒரே ஆள் 2 வாட்டி காசு தொலைச்சிட்டு 2 வாட்டி வேறு வேறு ஆளுங்கள்ட்ட இருந்து 50 ரூபா வாங்குவாரா? அதுவும் இவர் அன்னைக்கு நின்னது வேற இடம், இன்னைக்கு நின்னது வேற இடம். ஏதோ சரியில்லையே அப்படின்னு தோணுச்சு. அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், டேய் கொஞ்ச நேரம் இரு, அந்த தாத்தா எங்கே போகிறாருன்னு பார்த்துடலாம். அந்த தாத்தா அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவர் நடந்து போனார், நாங்கள் அப்படியே பின்னாடியே நடந்து போனோம். ஆனால் அன்னைக்கு முட்டி வலிக்குது, வயசாயிருச்சு அப்படின்னு சொன்ன தாத்தா இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக பயங்கர விறுவிறுப்பாக நடந்து போயிட்டு இருந்தார். நாங்களும் பின்னாடியே நடந்து போயிட்டு இருந்தோம். அவர் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து சுற்றி ஒரு 3-4 தெருவு தாண்டி நடந்து போனார். இதில் பிரச்சனை என்னென்னா, நாங்கள் போக வேண்டியது ஒரு டைரெக்ஷன், தாத்தா போயிட்டு இருக்குது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ எப்படி தான் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆக போகுது. என் ஃப்ரெண்டு வேற அனுத்திக்கிட்டே இருந்தான், டேய் இருடா இன்னும் கொஞ்சம் தூரம் நான் எங்கே போகிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூடயே போனோம். கடைசியில் ஒரு இடத்துல நின்னார். நின்றுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு டப்புன்னு ஒரு கதவுக்குள்ளே போயிட்டார். இவர் வீடு ஏதோ 3-4 ஸ்டாப் தள்ளின்ல சொன்னார். இங்கே எந்த கதவுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அது என்ன இடம்னு பார்த்தா, அந்த கேடி தாத்தா ஒரு ஒயின் ஷாப் பின்னாடி இருக்க பாருக்குள்ளே போய் பூந்துருக்காரு. அப்போ தான் புரிஞ்சுது, டெய்லி இந்த தாத்தா ஒருத்தட்ட 50 ரூபா வாங்கிட்டு போய் ஒயின் ஷாப்பில் குடிச்சிக்கிட்டு இருக்குது. எனக்கு அந்த டைமில் ஒரு பக்கம் சிரிப்பு, ஏன்னா ஏமாத்துறதை பற்றி அவ்வளோ பேசுகிற எங்கள் அப்பாவை ஏமாந்துட்டார். ஆனால் இன்னொரு பக்கம் அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த உலகத்தில் எல்லா மாதிரியான மக்களும் இருப்பாங்க, அப்பா சொல்கிறது கரெக்டு தான், கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு தினேஷ். Love Shots by Love Guru. Only on Radio City. Radio City Podcast. Radio City Podcast.